எல்லா கட்சிகளும் இன்னைக்கு அவர்கள் பதவி ஆசைக்கு சென்று தாவேகாவில் ஒட்டி கொண்டு, ஆனா இதற்கு ஒரு காரணம் என்று பாஜகவை சொல்கிறார்கள் பாருங்கள். இதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. பாஜக உள்ள வந்துரும், பாஜக ஆட்சிக்கு வந்துரும், பாஜக உள்ள வந்துரும் சொல்லி சொல்லி சொல்லிதான் திமுக காங்கிரஸ் திமுக கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தது. திமுகவும் காங்கிரஸை முதுகில் சுமந்து கொண்டு இருந்தது. இப்ப பாஜக முதுகுல குத்திச்சா காங்கிரஸ் முதுகுல குத்திச்சான்னு உலகத்திற்கே தெரியும். அதனால இன்று எதற்கெடுத்தாலும் இவர்களின் சுயநலத்திற்கு பாஜகவை குறை சொல்கிறார்கள். இதை மக்களே நம்ப மாட்டார்கள். பின்பு நான் ஏன் அதை பற்றி சொல்ல வேண்டும்? அவர் வந்தவொடனே எல்லா சிலபஸும் மாறிடுச்சுன்னு சொல்றேன். இப்ப மக்கள் நல்ல மனநிலையில் சில நேரங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அதற்காக ஊழல் செய்தவர்கள் ஊழல் செய்ததினால் எல்லா மாநிலங்களிலும் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் பொலிட்டிக்கல் சிலபஸ் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. பொலிட்டிக்கல் சிலபஸ் இந்தியா முழுவதும் மாறி இருக்கிறது. அது பாஜக நோக்கி மாறி இருக்கிறது. ஒரு நல்லாட்சி, ஊழலற்ற ஆட்சி, எல்லாருக்கும் சமூக நீதி, இந்த சிலபஸை கொண்டு வந்தது பாஜக. இந்திய அளவுல கொண்டு வந்த சிலபஸ்னாலதான் இந்திய அளவில் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஏதோ இவங்க 2 இடங்களை பெற்றுக்கொண்டு புறவாசல் வழியா வந்து கொண்டு என்னமோ பெரிய பலத்தை பெற்று விட்டதை போல பேசுவது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்ல இன்னைக்கு அதாவது 7500 கோடி ரூபாய் மத்திய அரசு இதற்கு ஒதுக்கி இருக்கிறது. எந்த பாராபட்சியம் பார்க்காமல் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. அதனால் மத்திய அரசு நிதியை மாநில அரசு சரியாக எல்லா பகுதி மக்களுக்கும் கிடைக்குமாறு அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக அரசு போலவே தாவேக அரசு செயல்படணும், நீதிமன்ற இல்ல இது சண்முகம் சொல்றது சரியா இல்லைன்னா சண்முகத்தை கும்பிடுறவங்க எல்லாம் சொல்றது சரியான்னு பார்க்கணும். சண்முக கடவுளை கும்பிடுறவங்க சரியா, சண்முகம் சொல்றது சரியான்னு பார்க்கணும். சண்முகம் சொல்றது சரின்னு சொல்ல முடியாது. சண்முக கடவுளை கும்பிடுறவங்க சொல்றதா சரின்னு பார்க்கணும். நீங்க அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து விலகி இருக்க வேண்டியதுதானே. நம்பிக்கையுள்ள உணர்வுள்ள இந்துக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக ஆதரவு தெரிவிக்க வேண்டுமே தவிர இது ஏதோ அவர்கள் சார்ந்த மதத்தை சார்ந்த ஒரு உணர்வு மிக்க ஒரு கோரிக்கை வைத்தாலே உடனே அது மத வேற்றுமை என்று எடுத்துக்கொள்வதை தமிழகத்தில் முதலில் விலக்க வேண்டும். நீங்க டிஎம்கே மாதிரியே டிவிகே நடக்க வேண்டும் என்றால் டிஎம்கே மக்கள் புறந்தள்ளினார்கள், அதே மாதிரி டிவிகே புறந்தள்ளணும்னு சண்முகமே வழிவகை செய்து கொடுக்கிறாரா என்று நான் முதலமைச்சர் விஜயிட்டை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சார் கொஞ்சம் சார் நல்ல வாசனையா இருக்கு. மொபைல மேலே தூக்கி எடுப்போம். சரி, நல்லா பண்ணிருக்கு. Each and every color is having different properties. So charge waters, solar charge, color waters provide to the patient. So இந்த பாட்டில்ல வச்சு குடிக்கிறதா? வெயில்ல வைக்கணும் மேடம். வெயில்ல வச்சு குடிக்கணும் மேடம். That color will have some impact. Impact. And another method is charging the water is through magnet also. Magnetization. You can charge நம்ம பார்த்துருக்கோம் ப்ளூ கலர் க்ரீன் கலர் பெட்ஷீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஆல்டர்னேட் கிளாஸஸ் மேடம் ப்ரோமோஷன் மூலியம்